சார் அதுலேயும் நேற்று விஜய் பேசுனது பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருந்தாருங்க சார். அது ஒவ்வொரு பாயிண்ட்டும் சார் எழுதிக்க வச்சு பேசினாரும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் சார் அந்த பாயிண்ட் இப்போ திருச்சியில் பேசும்போதுங்க சார் கிட்னி திருட்டு மணலை அள்ளுறது இதை பற்றிலாம் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை பற்றிலாம் பேசியிருந்தாருங்க சார். அதை பற்றி நீங்கள் எப்படிங்க சார் நினைக்கிறீங்க? இல்லை, அவர் முக்கியமான பாயிண்ட்டை பற்றி பேசினார். சரிங்க சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூரா இல்லை வந்து எங்கள் திருச்சியை கூட்டத்தை தவிர மற்ற ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்ப வந்து சரிங்க அவர் வந்து மத்திய அரசையும் வந்து 2029 அவங்க வந்து வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள், 2029 அவங்க ஆட்சி காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. சரிங்க சார். அவருடைய புரிதல் வந்து அவ்வளோதான். சரிங்க சார். ஓகேவா? அந்த கூட்டத்தை அவர் கணிச்சிருந்தாவே நம்ம பேசுறது ரைட்டாக தப்பா அப்படிங்கிறது அவரால் யூகிக்க முடியும். சரிங்க. மத்திய அரசை பற்றி விமர்சனம் பண்ணுறாரு, அங்கே இருக்கிற அந்த கூட்டம் வந்து அதுக்கு எந்தவித ரிப்ளையும் ரியாக்ஷனுமே கொடுக்கவே இல்லை. சரி சரி. அதே தமிழக அரசை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணுறாரு, எல்லாருமே வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க, கரகோஷம் கொடுக்குறாங்க வந்து. அதே வந்து அந்த விஜயோட ரசிகராக இருந்தாலும் அவங்க அந்த அரசியல் களத்தை புரிஞ்சிருக்காங்க வந்து. சரிங்க. விஜய் வந்து சிறுபான்மையோட ஓட்டு வாங்கிறதுக்காக மட்டுமே மத்திய அரசையும் பிஜேபியும் வந்து எதிர்த்து பேசுகிறாரு. சரிங்க. ஓகேங்களா? இதே மோடியோட அரசு இந்தியாவை ஆட்சி செய்யலை அப்படின்னா இந்தியாவோட நிலைமையே தலைகீழாக மாறி இருக்கும். கண்டிப்பாக. அதை வந்து விஜய் புரிஞ்சிருக்காரா இல்லை புரியாமல் பேசுகிறாரா அப்படிங்கிறது தெரியல.